வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். நம்ம ப்ளவுஸோடைய பேக் டிசைன் பார்க்க போகிறோம். இதனுடைய ஷேப் பார்த்திங்க அப்படின்னா யூ ஷேப்பில் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு 2 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நான் ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவரை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து 2 இன்ச்சஸ் கேப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் சென்டர்லேருந்து அண்ட் தென் அதர் சைடும் அதே ஒர்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் தெரியும். அந்த ட்ரேசிங் மேலேயே அந்த யூ ஷேப்பை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். மார்க்கிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தோராயமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ட்ரேஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப்க்கு மேலேயே வந்து ஸ்ட்ரென்ச்சஸ் கொடுத்துட்டே வரணும். டபுள் செயின் கொடுத்து இந்த நெக் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சிம்பிள் பார்டர் லைனை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதாவது பீட்ஸில் தான் வந்து நம்ம பார்டர் லைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடில் 1 லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீடோடைய நீடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அயன் நீடில் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரூவிங் த்ரெட் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதாவது பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்ச்சஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த லைன்ஸை வந்து கொடுத்துட்டே வரணும். சிம்பிள் பார்டர் லைனே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஷீட் கொடுத்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோதுமை பீடும் அந்த 3mm பீடும் வந்து ஆட் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீனி பசி ஒர்க் பண்ணுங்களே அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து அதாவது பக்கத்துலேயே வந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். ஸோ ஒவ்வொரு பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பார்டர் லைன் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அகெயின் வந்து சுகர் பீடால் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த பார்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ லைன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நல்லா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கோதுமை பீடால் வந்து பார்டர் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கேப்னஸ் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல குறைவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பீட்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிசர்வ் பேண்ட் பீட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரே லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது டிசைன்ஸும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக லுக்காக இருக்கும். ஸோ இந்த பிராண்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர் வந்து ட்ரேஸ் பண்ணியிருந்தேங்க. நம்ம ட்ரேசிங் வந்து தெரியல அப்படின்றதுக்காக இப்போ நம்ம லைட்டிங் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளியரன்ஸாக தெரியும். ஸோ ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃப்ளவரை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவர் என்னென்னா நான் வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து பெண்டாக வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒர்க் பண்ணும்பொழுது என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக ஒர்க் பண்ணால் இந்த டிசைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த பெண்டிங் கொடுக்காம ஒரு ஸ்ட்ரெயிட் கர்வ் மாதிரி அப்படியே கொடுத்துருக்கோம். ஒர்க் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கர்வ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எண்ட் நாட் போடாமல் இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட் ஆட் பண்ணி இந்த பெடல்ஸை வந்து கண்டினியூவாக ரன்னிங் ஸ்டிச்சஸாக வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் கொடுங்க அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்டர்லேயும் அதே இந்த ஃப்ளவர்லேயும் நம்ம ஒரு சேஞ்சஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டில் வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம்.
நான் சாரியோடைய கலர் பார்த்தீங்கன்னா, ஸ்கை ப்ளூ கலர். ஸோ, அதே கலர்லேயே நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா, பெல் பிராண்டு தான். ஸோ, நீடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 14 எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச்சில் டபுள் லேயர் இருக்கிற மாரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஃபெதர் ஸ்டிச்சஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது கிளாஸஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க நீ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளவரில் வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச் ஒர்க் பண்ணும் பொழுது தனித்தனியாக ஒவ்வொரு பெடல்ஸாக தான் நம்ம வந்து ஃபெதர் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு பெடல் முடிச்சதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதர் பெடல்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் லாங் செயின், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கொடுத்து அப்படியே வந்து நீடில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல நீடிலெல்லாம் இன்சர்ட் பண்ணி திரும்ப அகெயின் ஷார்ட் ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து இந்த மாதிரி 2 லேயர் ஃபெதர் ஸ்டிச்சஸ் தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பெடல்ஸில் வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டிச்சஸ் மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் வரா மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அந்த பெடல்ஸுடைய எக்ஸாக்டான ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஒன்று மேலே ஒன்று போடலாம், தப்பே கிடையாது. ஃப்ளவருடைய சென்டரில் வந்து கேப்னஸ் இருக்குங்க, அந்த கேப்னஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மீடியம் சைஸ் ஆஃப் சைட் பீடை தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்து நார்மல் அந்த த்ரெட்லேயே வந்து இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டென் ஸ்டிச்சஸ் கொடுத்து இதை ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஃபில் ஆக முடியும். ஸோ ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க்காகவே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ளவர்ஸ்க்கும் நடுவில் இன்பிட்வீன் கேப்ஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வளைவான ஷேப்பை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷேப் மேலேயே வந்து நம்ம சுகர் பீடால் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம 2 பீட்ஸை ஆட் பண்ணி இந்த ஷேப் மேலேயே வந்து நம்ம பீடை வந்து நல்லா நெருக்கமாக கொடுத்துட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக பீட் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து இன்னொரு வளைவான ஷேப்பை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களே அதே இடத்துல இருந்து நம்ம ஒரு லைட் கேப்னஸ் கொடுத்து நம்ம இந்த வளைவு ஷேப்பை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். இந்த வளைவு ஷேப்போட எண்டில் வந்து ஒரு சின்ன மோட்டிஃப் வந்து 4 சைஸ் பீடால் நம்ம கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணி போகிறோம். உங்களால் ரேண்டமாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்க இந்த கேப்னஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்காக அகெயின் இந்த மாதிரி சரி த்ரெட்டில் ஒரு லைன்ஸை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் 2 லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 அந்த வளைவு ஷேப்புக்கு நடுவுலையும் அகெயின் வந்து இந்த ஃப்ளவருடைய எண்டுலேயே நம்ம ஒர்க் பண்ணி இந்த டிசைனை ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நம்ம ட்ரேசிங் இல்லாமல் ஒரு டிசைனை வந்து நம்மளே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் டிசைனும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்கும் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம பேட்டர்னாக அந்த யூ ஷேப்பை எடுத்துகிட்டு அதுலேயே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு 5 ஃப்ளவர்ஸை வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் எப்படி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்டர் லைனுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் இன்பிட்வீன் கேப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து 3 சைஸ் பீடை வந்து சிங்கிள் பீடாக வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃப்ளவர்ஸில் வந்து 3 ஆர் 4 பீட்ஸ் வரா மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்.
இந்த ப்ளவுஸோடைய சாரியும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு மைல்டான ப்ளூ கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஒரு டிசைனை தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருந்தோன்னா 2 லைன் சாரி அண்ட் தென் சுகர் பீட் அண்ட் தென் கோதுமை பீட் 3mm பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு அகெயின் வந்து 3mm பீட்டால் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து 2 இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபெதர் ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அவுட்லைன் பீட்ஸும் அண்ட் தென் வந்து இந்த வளைவுகளில் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன மோட்டிவ் மாதிரி நம்ம கொடுத்து அங்கங்கே ஒரு பீடை கொடுத்து இந்த டிசைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.